ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சர்வே வெப்சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவிலே சொல்லியிருந்தேன், இன்னொரு வெப்சைட்டை பற்றி சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த வெப்சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன வெப்சைட் அப்படின்னா ரெஸ்பாண்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வெப்சைட் தான். இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் $20 மேக்ஸிமம் வந்து $250 வரைக்கும் சர்வே கொடுத்துட்ருக்குறாங்க. இது எத்தனை நாளைக்கு வரும், எத்தனை நாளைக்கு ஒருக்கா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 days ஒன்ஸு அவங்க வந்து மெயில் அனுப்புவாங்க. அந்த மெயிலை வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளார நம்ம போய் அப்ளை பண்ணோம் அப்படின்னா எலிஜிபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த சர்வே செய்ய முடியும். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் போயிட்டு நீங்களும் ரெஜிஸ்டர் பண்ணி நான் சொல்கிற மெத்தட் அப்படி ஃபாலோ பண்ணிவிட்டு அதே மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? ஸோ அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அது எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி வந்து அந்த சர்வே எல்லாம் நமக்கு இமெயில் வந்து ரிசீவ் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன வெப்சைட் அப்படின்னா ரெஸ்பாண்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு வெப்சைட் இது தான் வரும், respondent.io அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் வந்து கெட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கெட் ஸ்டார்ட்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா 2 டைப் இருக்கும். ஒன்று வந்து ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கு, இன்னொன்று வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கு. நம்ம தான் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து பார்ட்டிசிபேண்ட்டுங்கிற லிங்க் மேலே கிளிக் பண்ணணும். ஐ வாண்ட் டு ஏர்ன் மணி பை பார்ட்டிசிபேட்டிங் இன் யூசர் ரிசர்ச் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்ட்டிசிபேண்ட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கு. இதில் வந்து உங்கள் ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி இது எல்லாத்தையும் கொடுக்கணும். கீழே வந்து இது கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா கீழே வந்து லிங்க்டின் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை கனெக்ட் பண்ணி கூட நம்ம வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சு கூட நம்ம க்ரியேட் பண்ண முடியும். நான் மேனுவலாக வந்து ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் இதெல்லாம் கொடுத்து க்ரியேட் பண்ணுறேன். ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் கொடுத்தாச்சு, இமெயில் ஐடி கொடுத்தாச்சு, க்ரியேட் அக்கௌண்ட் கொடுக்குறேன். ஸோ க்ரியேட் அக்கௌண்ட்டுன்னு கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து திரும்பவும் ஒரு பேஜ் வந்திருக்கு. இது வந்து ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்காக வந்திருக்கு. ஸோ மறுபடியும் திருப்பி பாஸ்வேர்டு கொடுக்கணும். பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க. ஓகே, ஒன்ஸ் வந்து நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்து வெரிஃபை ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து கீழே வந்து வெரிஃபைடு நீங்கள் வரும். வந்ததுக்கப்புறம் வந்து டேட் ஆஃப் பர்த் கிளிக் பண்ணுங்கள். டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெமோகிராஃபிக், ஜெண்டர் கேட்குறாங்க. எத்னிசிட்டினா ஏஷியன் கொடுக்கணும். வாட் இஸ் அ ஹையர் லெவல் எஜுகேஷன் யூ ஹேவ் கம்ப்ளீட்டட், பேச்சுலர் டிகிரி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை கொடுத்துருங்க. கீழே வந்து ஹவுஸ் ஹோல்டு இன்கம்ங்கிறது ஆப்ஷனல் தான், நீங்கள் கொடுக்கலாம் இல்லாட்டி விட்டுடலாம். கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் மாதிரி. ஓகேங்களா? இப்போ வந்து 30,000க்கு கீழே தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுப்போம். ஓகே, சிட்டி வந்து லொக்கேஷன் கேட்குறாங்க. சிட்டி ஈரோடு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு ஃபுல் டைம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம வந்து எது மேட்சிங்காக இருக்கோ கொடுப்போம். என்ன இண்டஸ்ட்ரியில் வந்து நீங்கள் ஃபுல் டைம் எம்ப்ளாயி இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. இங்கே வந்து எந்த கம்பெனி, எந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்களோ அந்த இண்டஸ்ட்ரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் டெஸ்ட்டு மாதிரி வரும். ஓகே, கொடுத்தாச்சு. அடுத்தது வந்து சீனியாரிட்டி
எந்த லெவலில் இருக்கீங்க, ஜாபில் என்ன லெவலில் இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. நான் வந்து எம்ப்ளாயியே கொடுத்துட்றேன். கம்பெனியோட நேம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நேம் வந்து நீங்கள் என்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த கம்பெனியோட நேம் கொடுத்துருங்க. இல்லை எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணல அப்படின்னாலும் ஏதோ ஒரு கம்பெனியோட நேம் கொடுத்துருங்க. உதாரணத்துக்கு அமேசானே கொடுக்குறேன். எந்த டைட்டில் வந்து ஜாப் டைட்டில் வந்து உனக்கு ரொம்ப மேட்ச் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் வந்து வெப் ரிசர்ச்சர் அப்படின்னு கொடுக்குறேன். அதிலே வந்து சர்ச் பண்ணி வந்துடும், நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒர்க் இமெயில் அப்படின்னு கேட்குறாங்க. டு யூ ஹேவ் ஒர்க் இமெயில் அட்ரஸ் கேட்குறாங்க. ஸோ ஒர்க் இமெயில் அட்ரஸ் கண்டிப்பாக வேணும். இந்த ஒர்க் இமெயில் அட்ரஸ் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து இப்போ நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அந்த கம்பெனியோடைய எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நமக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக வந்து கம்பெனியோட டொமைனில் வந்து நமக்கு இமெயில் ஐடி கொடுத்துருவாங்க. உதாரணத்துக்கு இப்போ என் பேர் ஆனந்த் அப்படின்னா ஆனந்த் யுவராஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் அமேசான் அப்படின்னா ஆனந்த் யுவராஜ் @amazon.com அப்படின்னு சொல்லிட்டு அந்த டொமைனில் நமக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு எம்ப்ளாய்மெண்ட் இமெயில் ஐடி கொடுத்துருவாங்க. அந்த இமெயில் ஐடி வச்சு தான் வந்து நமக்கு வந்து எந்த ஒரு ப்ரொமோஷனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு, கம்பெனியிலேருந்து நம்ம வந்து பர்சனலாக ஷேர் பண்ணுறதுக்கு நம்மளும் வந்து கம்பெனிக்கு வந்து மெயில் அனுப்பணும் அப்படின்னா இந்த இமெயில் ஐடி வச்சு நம்ம அவங்களுக்கு கம்பெனிக்கு வந்து மெயில் அனுப்பலாம். ஸோ அது வந்து முக்கியமான விஷயமாக பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இமெயில் ஐடி தான் வந்து ஒர்க் இமெயில் அட்ரஸ்ஸு. ஸோ இந்த ஒர்க் இமெயில் அட்ரஸ் தான் இங்கே கேட்குறாங்க. இதை வந்து நம்ம கொடுக்க முடியாது. ஆனால் வந்து இன்னொரு சின்ன ஒரு மேட்ரு, உங்களுக்கு ஏதாவது வெப்சைட் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு சொந்தமாக ஏதாவது வெப்சைட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டோடைய இமெயில் சர்வீஸில் போயிட்டு அதை வந்து ஆக்டிவேட் பண்ணி அந்த இமெயில் அட்ரஸ் கூட நம்ம வந்து இங்கே கொடுக்க முடியும். அப்படி நீங்கள் கொடுத்தீங்கனாலும் இங்கே வந்து ஏற்றுக்கும். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சர்வே வந்து உங்களுக்கு எல்லாமே பண்ணலாம். ஸோ நான் வந்து எப்படி என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இமெயில் அட்ரஸ் வந்து எதுக்கு எப்படி யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பாருங்கள். அதுக்கு வந்து வெரிஃபை பண்ண சொல்லி கேட்பாங்க. நான் வந்து பிளாகர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து பிளாகர் யூஸ் பண்ணுறேன். இது வந்து எப்படி பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன் உங்களுக்கு. ஆல்ரெடி நான் அதை பற்றி வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். எப்படி வந்து ஒரு பிளாகர் போஸ்ட்டை வந்து நம்ம இமெயில் ஐடியாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருப்பேன். பார்க்கலன்னா அந்த வீடியோவை பாருங்கள். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு போஸ்ட் யூஸிங் இமெயில்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இமெயில் அட்ரஸ் வந்து நமக்கு கிடைக்கும். பொதுவாக ஜிமெயில், யாகு மெயில், ரெடிஃப் மெயில் இதெல்லாம் வந்து அந்த இடத்துல ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் இது வந்து ஏற்றுக்குவாங்க. அந்த blogger.com அப்படிங்கிறது ஏற்றுக்குவாங்க. ஸோ அதனால தான் இந்த இமெயில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். இதை வந்து அப்படியே நம்ம நோட் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ வந்து இதுதான் அந்த இமெயில் ஐடி. இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, you must provide verified work email ID to participant in industry professional related research project. அதாவது ப்ரொஃபஷ்னலாக இந்த ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெரிஃபை பண்ணியிருக்கிற இமெயில் ஐடி தான் யூஸ் பண்ணணும்னு போட்டுக்கிறாங்க. நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அதனால தான் உங்களுக்கும் வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஒருவேளை உங்களுக்கு வெப்சைட் எதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டோடைய இமெயில் ஐடி வச்சு நம்ம வந்து இங்கே அப்ளை பண்ண முடியும். இன் ஃபியூ வேர்ட்ஸ் டிஸ்கிரைப் யுவர் ரோல் அட் ஒர்க். அதாவது உங்கள் ஒர்க்கோடைய ரோல் வந்து சும்மா ஒரு டிஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. ஐ வில் ரிசர்ச் ஆல் டைப் ஆஃப்
என்கொயரி okay, customers inquiries and their requirements அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் லென்த்தாக கொடுக்குறனால கொடுங்க, உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை கொடுங்க. நீங்கள் வந்து உங்கள் ஜாப் ப்ரொஃபைலோடைய டிஸ்கிரிப்ஷன் கேட்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கீழே வந்து நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ், இந்த கம்பெனிலேருந்து எத்தனை எம்ப்ளாயீஸ் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் அமேசான் கொடுத்ததுனால நான் வந்து 1000 கொடுக்குறேன். இது எக்ஸாம்பிள் தான். நீங்கள் வந்து எத்தனை எம்ப்ளாயி வேணால் கொடுக்கலாம். 11லேருந்து 50, 50லேருந்து 200, 200லேருந்து 500, 500லேருந்து 1000, இந்த மாதிரி எவ்வளோ எது வேணால் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் டைப்பிங் ஸ்கில் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்கணும். ஓகே, டேட்டா என்ட்ரினா டேட்டா என்ட்ரி வந்துடுச்சு. மேக்ஸிமம் வந்து 3, ஓகே சாரி, மேக்ஸிமம் வந்து 3 வந்து கொடுக்கலாம், அதுக்கு மேலே வந்து கொடுக்க முடியாது. ஸோ நான் வந்து 1 மட்டும் கொடுத்துட்றேன். இங்கே வந்து பேபால் இமெயில் ஐடி கேட்குறாங்க. ஸோ பேபால் இமெயில் ஐடி வந்து இங்கே கொடுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு பேமெண்ட் அனுப்புவாங்க. இது பேபால் அமௌண்ட்டு வரதுனால பேபால் இமெயில் ஐடி கண்டிப்பாக கொடுக்கணும். ஒருவேளை உங்கள் பேபால் இமெயில் ஐடி இல்லை அப்படின்னா நீங்கள் பேபால் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நான் கொடுக்குறேன். ஸோ பேபால் என்னுடைய பேபால் இமெயில் ஐடி கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு கண்டினியூ கொடுக்குறேன். ஓகே, இங்கே கம்ப்ளீட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இங்கே படித்து பாருங்கள், படித்து பார்த்துட்டு கம்ப்ளீட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். சும்மா வந்து ஜஸ்ட் ஒரு டூர் வரும். அந்த டூர் வந்து நீங்கள் பார்க்கலாம், இல்லாட்டி வந்து ஸ்கிப் ஃபார் நவ் கொடுத்துட்டிங்கன்னா ஸ்கிப் ஆயிரும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இங்கே வந்து உங்களுக்கு வி நீட் ஃபியூ மோர் திங்ஸ் ஃப்ரம் யூ, வெரிஃபை யுவர் இமெயில் அட்ரஸ். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து வெரிஃபை இமெயில் அட்ரஸ்ன்னு கேட்குறாங்க. இங்கே என்ன அடுத்த ஸ்டெப் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து இமெயில் அட்ரஸ் வெரிஃபை பண்ணணும். ரெண்டாவது வந்து ப்ரொஃபைல் ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் இமெயில்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த ஒர்க் இமெயிலில் வந்து அதையும் வெரிஃபை பண்ணணும். அப்புறம் லிங்க்டின் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா லிங்க் பண்ணணும், அதை வந்து ஆட் பண்ணணும். அப்புறம் கம்பெனி நேம் வெரிஃபை வந்து இமெயில் டொமைன், ஒர்க் இமெயிலையும் வந்து கம்பெனி நேமே வந்து வெரிஃபை பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இதை வந்து பண்ணணும். ஆடு பர்சனல் வீடியோ இன்ட்ரொடக்ஷன் வந்து நீங்கள் ஒரு பர்சனல் வீடியோ சும்மா ஷார்ட்டாக ஒரு வீடியோ வந்து ஒரு 20 செகண்ட் இருந்தால் போதும். அந்த மாதிரி வீடியோ வந்து நீங்கள் எடுத்து ஒரு சின்ன வீடியோவாக உங்களை கேப்சர் பண்ணி நீங்கள் வந்து இங்கே போடணும். ஸோ இமெயில் வெரிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்களா. ஸோ இமெயில் வெரிஃபிகேஷன் வந்து இது எப்படி பண்ணுறது அப்படின்னா, இமெயில் அனுப்பியிருப்பாங்க. ஃபஸ்ட் இமெயில் வந்து கன்ஃபார்ம் இமெயில் அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு அனுப்பியிருப்பாங்க. அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு இமெயில் வெரிஃபை ஆயிரும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா அப்லோடு ஃபோட்டோ, ப்ரொஃபைல் ஃபோட்டோ கேட்டுருக்குறாங்க. ஸோ ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ என்னோடய ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறேன். ஓகே, ஃபோட்டோ அப்லோட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒர்க் இமெயில் வந்து வெரிஃபை பண்ணணும். அதை வந்து நம்ம வெரிஃபை பண்ணணும். நான் அந்த பிளாகரில் கொடுத்தேன் இல்லைங்களா, ஸோ அதை வந்து அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணிக்கலாம்.
பிளாகர் போய்க்குங்க. பிளாகர் போயிட்டு அந்த போஸ்ட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த இமெயில் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்திருக்கு. ஸோ இந்த இமெயிலை வந்து நம்ம வெரிஃபை பண்ணணும். அதுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அந்த கன்ஃபார்ம் இமெயில் அட்ரஸ்ன்னு கொடுத்தீங்க கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். இந்த லிங்க்கை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அது வெரிஃபை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஆடு லிங்க்டின் அக்கௌண்ட் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா லிங்க்டின் அக்கௌண்ட்டை வந்து ஆட் பண்ணணும். ஸோ இதுதான் என்னோடய லிங்க்டின் ப்ரொஃபைலு. ஸோ இந்த லிங்க்டின் ப்ரொஃபைல் லிங்க்கை வந்து கொடுத்துட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்துட்றேன். ஸோ அது ஸோ இந்த கடைசி ஸ்டெப்பு இது ஒன்று தான் புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. வேணும்னா நம்ம இதை கொடுக்கலாம், இல்லாட்டி நம்ம விட்டுடலாம். ஓகேங்களா. ஸ்கிப் ஃபார் நம்ம கொடுத்துட்டிங்க அப்படின்னா அது வந்து போயிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஓகே, இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த ஸ்டெப்பெல்லாம் முடித்தாச்சு. இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த எலிஜிபிலிட்டி இருக்கிற சர்வே மட்டும் உங்களுக்கு வந்து இதில் காமிக்கும். எது வேணுமோ அதுக்குள்ளே போயிட்டு எல்லாம் படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரீனர் டெஸ்ட்டுன்னு வைப்பாங்க. அந்த ஸ்டார்ட் ஸ்க்ரீனருங்கிறது இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேசிக்கான சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் கொஸ்டின்ஸ்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்க்ரீனர் டெஸ்ட்டில் வந்து பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒர்க் பண்ண முடியும். கரெக்டாக நம்ம அந்த ஸ்க்ரீன் டெஸ்ட்டு முடிச்சுட்டு ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டில் வந்து என்ன ரிவார்டு போட்டிருக்காங்களோ அந்த அமௌண்ட் அப்படியே ஆட் ஆகிடும். அந்த அமௌண்ட் வந்து பேபாலில் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. மினிமம் வந்து உங்களுக்கு $20 மேக்ஸிமம் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து $250 வரைக்கும் கூட வேலை இருக்குது. இது பார்த்திங்கன்னா இதெல்லாம் $170 போட்டிருக்குறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி இருக்கிற சர்வே மட்டும் பண்ணலாம். ஓகேங்களா. மேக்ஸிமம் வந்து $5 மினிமம் $5 கொடுத்துட்ருக்குறாங்க. இங்கே சி மோர்னு கிளிக் பண்ணோம் அப்படின்னா இன்னும் அதிகமாக உங்களுக்கு வரும். இதெல்லாம் வந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் எலிஜிபிலிட்டி வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் இருக்கிற ஒர்க்கு பண்ண அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா. இப்போ இந்த சர்வேக்கு வந்து எவ்வளோ நேரங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 45 மினிட்ஸில் வந்து நமக்கு $70 வந்து இவங்க கொடுக்குறாங்க. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.